வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸ், அதாவது எங்கே வேணாலும் எது வேணாலும் ஒரு வேளை அந்த அளவுக்கு அப்போதான். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக ஆக்குறது, இதுக்கு ஆக்சுவலி நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அட்வர்ப் க்ளாஸ் கன்ஜங்ஷன். அதோட பார்ட் 1, 2, 3 வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே அட்வர்ப் க்ளாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's video. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் விச்எவர். இதுக்கான தமிழ் மீனிங் எதுவெல்லாமோ அது, அதாவது பேசும்போது எதுலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுலாம் நான் அட்டன் பண்ணணும், எதுலாம் நீ வாங்கி கொடுத்தியோ, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவன் எந்த மெத்தட்ஸ்லாம் நடத்தினானோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. they didn't like whichever methods he taught. கரெக்டாக? ஸோ அவன் எந்த மெத்தட்லாம் நடத்தினானோ எதுலாம் அவன் நடத்தினானோ அந்த மாதிரி வரதுனால விச்எவர் யூஸ் பண்ணியிருக்கோம். they didn't like என்ன பிடிக்கல அவங்களுக்கு, whichever methods எந்த மெத்தட்லாம் அவன் நடத்தினானோ அந்த மெத்தட்லாம் பிடிக்கல, whichever methods he taught. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணணும். எந்த கொஷின்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ whichever questions you want to answer you should mark it. ஓகே, whichever questions you want to answer mark it அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை you should mark it. alright. ஸோ whichever questions எந்த கொஷின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணுமோ, whichever questions you want to answer. alright. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கன்ஜங்ஷன் wherever அப்படின்னா எங்கெல்லாமோ அங்கு, அதாவது எங்கெல்லாம் இல்லை எங்கே வேணாம் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். எங்கே வேணால் உட்காந்துக்கோ. ஸோ உனக்கு எங்கே உட்காரணும்னு தோணுதோ, உனக்கு எங்கெல்லாம் உட்காரணும்னு தோணுதோ அங்கெல்லாம் உட்காந்துக்கோ. அதை விட எங்கே வேணால் உட்காந்துக்கோன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிட் wherever you want. எங்கே வேணுமோ, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே உட்காந்துக்கோ. சிட் wherever you want. அடுத்தது, அவள் எங்கெல்லாம் போகிறாளோ அவன் ஃபாலோ பண்ணான். wherever she went he followed her. wherever she went அவள் எங்கெல்லாம் போனாலோ அங்கெல்லாம் அவன் ஃபாலோ பண்ணான் அப்படின்ற மாதிரி. ஸோ wherever she went he followed her. அடுத்த கன்ஜங்ஷன் இன்கேஸ். இன்கேஸ் அப்படின்னா ஒரு வேலை. ஓகே, ஸோ நிறைய பேர் இதை வந்து இஃப் அப்படின்ற கன்ஜங்ஷன் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐ வில் டெல் யூ த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் போத் இஃப் அண்ட் இன்கேஸ். டேக் அ லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள். ஐ வில் கால் யூ இஃப் ஐ நீட் எனி ஹெல்ப். ஐ வில் கால் யூ இன்கேஸ் ஐ நீட் எனி ஹெல்ப். இது ரெண்டுக்கும் என்ன தமிழில் சொல்லும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் கால் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதனால நான் உனக்கு கால் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் அர்த்தம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது தமிழில். பட் இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு உதவி தேவைப்பட்டால் மட்டும் உனக்கு நான் கால் செய்கிறேன். எனக்கு உதவி தேவைப்படுது, இஃப் ஐ நீட் எனி ஹெல்ப், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஐ வில் கால் யூ, அப்போ தான் நான் உனக்கு கால் பண்ணுவேன். இங்கே ஐ வில் கால் யூ இன்கேஸ் ஐ நீட் எனி ஹெல்ப். ஓகே, நான் உனக்கு முன்னாடியே கால் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இன்கேஸ்னால் ஃப்யூச்சரில் அந்த உதவி, அந்த ஆக்ஷன் நடக்க போகுது, அதனால நான் முன்னாடியே உனக்கு கால் பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஐம் டேக்கிங் அன் அம்ப்ரெல்லா இஃப் இட் ரெயின்ஸ். ஐம் டேக்கிங் அன் அம்ப்ரெல்லா இன்கேஸ் இட் ரெயின்ஸ். ஓகே, ஒரு வேளை மழை வந்தால் நான் கொடை எடுத்துக்கிறேன். மழை வந்தால் நான் கொடை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மழை வந்தால் நான் கொடை எடுத்துக்கிறேன். ஸோ மழை வந்தால் மட்டும்தான் நான் கொடை எடுத்துப்பேன். அந்த இஃப் போடும்போது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் நடக்கும். என்ன ஆக்ஷன்? நான் கொடை எடுத்துக்கிற ஆக்ஷன். இதுவே இன்கேஸ் போடுறீங்க அப்போனா நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறேன் கொடையை, ஏன்னா மழை வந்துச்சுன்னா நனைஞ்சிருவேன் இல்லையா. ஸோ முன்னாடியே டு ப்ரிவெண்ட் எனி ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ், அதுக்காக யூஸ் பண்ணுறதா இன்கேஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இன்கேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஒருவேளை உன்னால் பழசை கண்டுபிடிக்க முடியலன்னா நான் புதுசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் புதுசு வாங்கி தரேன். ஒருவேளை உனக்கு பழசை கண்டுபிடிக்க முடியலன்னு என்ன பண்ணுவேன்? ஸோ அது இல்லாமல் நீ கஷ்டப்படுவே இல்லையா. ஸோ நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன், ஏன்னா ஒருவேளை உனக்கு பழசை கண்டுபிடிக்காமல் விட்டுருவேன், நீ பழசை கண்டுபிடிக்க முடியல அதுக்காக. கரெக்டாக? ஸோ ஐ வில் பை யூ a நியூ ஒன் இன்கேஸ் யூ கான் ஃபைண்ட் தி ஓல்ட் ஒன். ஸோ உன்னால் கண்டுபிடிக்க முடியலைன்னா மட்டும்தான் நான் புதுசு வாங்கி தருவேன் அப்படின்னா நீங்கள் இஃப் யூஸ் பண்ணணும். ஐ வில் பை யூ a நியூ ஒன் இஃப் யூ கான் ஃபைண்ட் த ஓல்ட் ஒன். ஃபஸ்ட்டு தேடு, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஐ வில் பை யூ a நியூ ஒன், அதுக்கு இஃப் போடணும். பட் முன்னாடியே நான் வாங்கி கொடுத்துட்றேன், ஏன்னா உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா, ஒரு வேளை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்காக. ரைட்? ஸோ ஐ வில் பை யூ a நியூ ஒன் இன்கேஸ் யூ கான் ஃபைண்ட் தி ஓல்ட் ஒன். அடுத்த எக்ஸாம்பிள். ஒருவேளை ஒரு பேனா உடஞ்சா என்கிட்ட 2 பேனா இருக்குது. ஸோ ஐ ஹாவ் 2 pens இன்கேஸ் ஒன் ஆஃப் தெம் பிரேக்ஸ். ஒரு பேனா உடஞ்சிச்சுன்னா அதுக்காக நான் சேஃப்டிக்கு முன்னாடியே வந்து 2 பென் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களா? ஸோ ஒரு பேனா உடஞ்சாதான் நான் இன்னொரு பேனா எடுத்துக்குவேன் இல்லை வச்சுக்குவேன்னு சொன்னால் இஃப். எனிவே நான் ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன், ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னா இன்கேஸ். ஆல்ரைட். அடுத்தது ஸோ தட். இதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப, ஒரு செயல் நடக்கிறதுக்கு ஏற்ப இந்த செயல் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸோ தட். பட் நம்ம பேசும்போது இது பண்ணு அப்போ தான் இது நடக்கும் அந்த மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
சீக்கிரம் தூங்கப்போ அப்போ தான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் பசங்க இருந்தாலோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட் கிட்டேயோ சொல்லுவோம், கோ டு பெட் early ஸோ தட் யூ கேன் கெட் அப் ஆன் டைம் டுமாரோ. ஓகே, கோ டு பெட் early. அதற்கேற்ப, அதாவது காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீ இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? கோ டு பெட் early. ஸோ நம்ம பேசும்போது அப்போ தான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கோ டு பெட் early ஸோ தட் யூ கேன் கெட் அப் ஆன் டைம் டுமாரோ. ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணு, அப்போ தான் மேம் திட்ட மாட்டாங்க. ஓகே, டூ யோர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி ஸோ தட் மேம் won't scold you. ரைட்? ஸோ மேம் திட்டாததுக்கேற்ற மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணு. ஸோ ஒரு செயல் நடைபெறுவதற்கேற்ப இன்னொரு செயல், அதுக்கு தான் இது. ஸோ தட் டூ யோர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி ஸோ தட் மேம் won't scold you. அடுத்து நம்ம பார்க்க போகிற கன்ஜங்ஷன் ஸோ தட் தான். பட் இது முன்னாடி பார்த்த ஸோ தட் மாதிரி நம்ம சேர்த்து எழுத மாட்டோம். நடுவில் ஏதாவது அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு எழுதுவோம். இதுக்கான அர்த்தம் வந்து அந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பேசுனது யாருக்கும் புரியாத அளவுக்கு அவள் வேகமாக பேசினா. அவள் ரொம்ப வேகமாக பேசினா. எந்த அளவுக்குன்னா யாருக்குமே புரியாத அளவுக்கு. ஓகே, ஷீ ஸ்போக் ஸோ ஃபாஸ்ட் தட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ ஸ்போக். அவள் பேசினது என்னன்னே யாருக்கும் புரியாத அளவுக்கு அவள் ரொம்ப வேகமாக பேசினா. ஷீ ஸ்போக் ஸோ ஃபாஸ்ட் தட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, ஷீ ஸ்போக் ஸோ ஃபாஸ்ட் தட் நோ ஒன் குட், யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக பேசினா. அடுத்த எக்ஸாம்பிள், வெளியே கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. நேற்றுலாம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, வெளியே கூட போக முடியல அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் இட் வாஸ் ஸோ ஹாட் தட் வி காண்ட் ஈவன் கோ அவுட். வெளியே கூட போக முடியாத அளவுக்குன்றதுனால காண்ட் ஈவன் கோ அவுட்னு போட்டிருக்கேன். இட் வாஸ் ஸோ ஹாட் தட் வி காண்ட் ஈவன் கோ அவுட். வெளியே கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 5 கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் எவர், வேர் எவர், இன்கேஸ், ஸோ தேட் அண்ட் ஸோ தேட். ரெண்டு ஸோ தேட்டோடைய டிஃப்ரென்சஸையும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் அண்ட் இஃபோடைய டிஃப்ரென்சஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போது இந்த 5 கொஷின்ஸ் மூலம் ட்ரை பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 5 கொஷின்ஸை ரீட் பண்ணலாம். நீ எங்கே போனாலும் இந்த வாட்சை கட்டிக்கணும். நீ சாட்டர்டே ஒர்க் பண்ணணும், அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் ஆஃப் எடுக்க முடியும். ரேணு எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அது எனக்கு பிடிக்கிறதில்ல. நான் கொடை எடுத்துக்க போகிறேன், ஒரு வேளை மழை வந்தால். ஸோ மழை வரப்போகுது, ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொடை எடுத்துக்க போகிறேன். இந்த எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து, எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு அவன் வீக் ஆகிட்டான். ஆல்ரைட், ஸோ இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till then. I'll see you all in the next video. Till then, take care and bye.